எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ரொம்பவே ஒரு பரபரப்பான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். இப்போ சோசியல் மீடியாக்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக பரபரப்பாக போயிட்டு இருக்குது. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் அச்சு அசலா முதல்வர் விஜய் அவர்களுடைய குரலில் ஒரு பாடல் பாடி இருக்கிறாங்க. அந்த பாடலை மீண்டும் முதல்வர் விஜய் அவர்கள் கேட்ட உடனே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அது அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. இந்த குறிப்பிட்ட விஷயம்லாம் தற்போது வெளியாகி மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. முதல்வர் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் எந்த பாடலை பாடினாங்க, எப்போ பாடினாங்க அப்படிங்கிறதையும், அதே மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். இதனால் இந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அப்படி என்ன விஷயத்தை முதல்வர் விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களுடைய அவங்க குரலில் பாடின சங்கீதாவுடைய பாடலை பார்த்து சொல்லியிருக்காரு, அதை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, ரொம்பவே பரபரப்பான விஷயம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியதாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் இப்போ சிஎம் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாரு. ஒட்டுமொத்த இந்தியாவே பார்த்தீங்கன்னா இப்போ இவரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் நம்முடைய தமிழகத்தில் எத்தனையோ சிஎம்கள் வந்திருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஆனால் வட இந்தியர்கள் கூட இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக வரணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எந்த ஒரு முதலமைச்சருமே இது வரைக்கும் தமிழகத்தில் இருந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு புகழை இன்றைக்கி முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்திருக்கிறாரு. இப்படிலாம் இருக்கிறப்ப இப்போ ஒரு குறிப்பிட்ட ரீல் கூட ரொம்பவே வைரலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு மேடை பேச்சப்போ ஒரு இங்கிலீஷில் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படிங்கிற ஒரு பேச்சு பேசியிருப்பார். அது அப்படியே குஜராத்தில் சேர்ந்த ஒரு அரசியல்வாதி பேசியிருப்பாங்க. இதெல்லாம் இப்போ மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் நம்முடைய இந்தியா முழுக்கவே எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறார் அப்படிங்கிறத எப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்படி நேயர்களே, என்னதான் முதல்வர் விஜய் அவர்கள் இந்தியா முழுக்கவே கொண்டாடப்படும் ஒரு நபராக இருந்தாலும், ஒரு சிஎம்மாக இருந்தாலும், நம்முடைய தமிழகத்தில் இன்னும் தாய்மார்களாலையும் பெண்களாலையும் டிவிக்கே தொண்டர்களாலையும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தினால மிக பெரும் அளவுக்கு ஒரு சின்ன மன வருத்தத்தோடு தான் இருக்கிறாங்க. அது நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேரணும், த்ரிஷா அவர்களோட முதல்வர் விஜய் அவர்கள் சேர்ந்து திரிவது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள், தாய்மார்கள் மற்றும் முதல்வர் விஜய் அவர்களுடைய தீவிர ரசிகர்களும் இன்னும் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே தீவிரமாக இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்பொழுது தான் நேயர்களே, இப்போ ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி இருக்குது. இது மிக பெரும் அளவுக்கு வைரலாகவும் பரபரப்பாகவும் போயிட்டு இருக்குது. அதாவது முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேர்ந்து இருக்கும் பொழுது முதல்வர் விஜய் அவர்களுடைய வாய்ஸ்லேயே அதிகமாக முதல்வர் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் மிமிக்ரி அடிக்கடி பண்ணி கிண்டல் பண்ணுவாங்களாம். ரொம்ப முக்கியமாக முதல்வர் விஜய் அவர்கள் மாதிரியே சில பாட்டுக்கள்லாம் பாடி காமிப்பாங்களாம் சங்கீதா அவர்கள். பொதுவாகவே முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஃபோனில் வீடியோ பிடிக்கிற அதிகமான பழக்கம் இருக்கிறதுனால அப்பப்போ முதல்வர் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் இப்படி அவங்களுடைய குரல்லையும் அவங்களுடைய செய்கையிலையும் பாட்டு பாடுறதெல்லாம் ரசித்து வீடியோ எடுத்து அடிக்கடி பார்த்துட்டு சிரிப்பாங்களாம். இப்படி இருக்கிறப்ப இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி முதல்வர் விஜய் அவர்கள் அப்படி ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்க இது யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்களாம். எல்லாருமே சார் அது உங்களுடைய வாய்ஸ் தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். இல்லை, இது சங்கீதா பாடினதுன்னு சொல்லிட்டு அதை காட்டியிருக்கிறாங்களாம். உடனடியாக பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் கண்கள் கலங்க ஆரம்பிச்சிட்டாராம். அவர் என்ன சொன்னார்னா, சங்கீதா இருக்கும்போது என் வாழ்க்கையில் அன்பு தேவையா அப்படிங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய அன்பு அவள் எனக்கு கொடுத்துட்டா. இப்போ என் லைஃப்பில் நான் எதையோ மிஸ் பண்ணுறேங்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு ரொம்பவே பர்சனலாக இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட சொல்லியிருக்கிறாராம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தற்போது மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. நேயர்களே, முதல்வர் விஜயும் த்ரிஷா அவர்களும் சேர்ந்து இருந்தால் சூப்பராக இருக்குமா, இல்லை மீண்டும் முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதாவும் சேரணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன? மறக்காமல் கீழே இருக்கிற கன்பாஸை தெரிவிங்க. நன்றி.